இந்த முறை பொது தொகுதி அன்புமணி வசம் அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ்குமார் பேசுகிறாரு. அது கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து பாமக தவிர மற்றவங்க எல்லாமே வந்து நக்கல் நையாண்டி எவ்வளோ விஷயங்கள் வந்து கக்கி வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்பட்றேன். உங்கள் வீட்டில் ஒரு இளம் வாலிப வயசு ஒரு 18-20 வயசு ஒரு மகன் ஒரு 40 வயசு மகனாக தோல் சுருங்கி உடல் வலிமை இழந்து கெட்டி மரபாலத்தில் மஞ்சா காமாலையால் குடிச்சிட்டு ஊர் சுற்றிக்கிட்டு கஞ்சா அரிச்சிக்கிட்டு அப்படியெல்லாம் விளந்து கிடக்குறான்னா அது நீங்கள் ஆதரித்த திராவிட மாடலால் வந்தது. உங்கள் வீட்டில் ஒரு இளம்பெண் விதவையோடு கண்ணீரோடு நிற்கிறான்னா அது காரணம் திமுக திராவிட மாடல். கணவன் நல்லா இருந்தும் அந்த பெண் அடி வாங்கின்னு உதவாங்கினும் தன் பேர பசங்களோடு தான் வீட்டில் கஷ்டப்பட்டு வீட்டில் இருக்கானா அது திமுக காரணம். அன்புமணி வந்தாங்கன்னா உங்கள் பெண்களுடைய வாழ்க்கை பலமாக இருக்கும், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பலமாக இருக்கும். மது இல்லாமல், போதை இல்லாமல், கஞ்சா இல்லாமல் அவரோட வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். உங்கள் ஏரியாவில் உங்களுடைய நிலங்கள் தரிசனமாக இருந்தால் அங்கே அணைகளை கட்டி தூர்வாரி நிலம் தண்ணி வர வச்சு நீங்கள் யாருடைய கையெழுத்திலும் இல்லாமல் நீங்கள் சுயமாக வாழலாம். இதுதான் திராவிட மாடலுக்கும் அன்புமணிக்கும் வித்தியாசம். என்னவனே தெரியாமல் 50 வருஷமாக ஓட்டு போட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு என்னன்னே தெரியாமல் இந்த ஊடகம் மூலமாகவும் இந்த பத்திரிகை மூலமாகவும் இந்த பெரிய கட்டமைப்புக்குள்ளே திமுக தான் நம்மளை வாழ வைக்க சொல்லி இன்னமும் நம்பிக்கிட்டு உங்கள் எதிர்காலத்தில் உங்கள் பசங்கள் நிச்சயம் கிளம்பிக்கு இருப்பது திராவிட மாடல். அது மாற வேண்டாமா? நீங்கள் அன்புமணியை ஆதரிக்கலாம் பரவாயில்லைங்க. அன்புமணி விட்டுட்டு மற்ற கட்சிகளையோ இல்லை சுயாட்சி நிற்பவர்களையும் என்றைக்காவது நீங்கள் ஆதரிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் சொல்வது உங்களுக்கு கவலையாக இருக்கும். உங்களை பார்த்தா கவலையாக இருக்குது. உங்கள் வீட்டில் சொந்த வீட்டில் ஒரு மகன் குடிக்கிறான், ஒரு மருமகள் விதவையாக இருக்கிறாள், ஒரு 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 பெண் கற்பழிக்கப்படுகிறாள் என்றால் அதற்கெல்லாம் ஊற்றாக இருப்பது திராவிட மாடல் தான். உங்களுக்கு தெரியலையா அது?